மாம்பழ சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கதா சொன்னாங்க. எந்த அடிப்படையில் உங்களுக்கு? அதாவது தேர்தல் ஆணையம் கடந்த வாரம் எங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். பீகார், புதுச்சேரி, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு அடுத்த 2026 நடக்கக்கூடிய அந்த தேர்தலுக்காக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் போட்டியிட்டு அதில் அவர்கள் பெற்ற வாக்கின் அடிப்படையில் பேரா 10Bயின் காரணமாக அதற்கான சலுகையின் அடிப்படையில் மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு வரக்கூடிய 2026 புதுச்சேரி, தமிழ்நாடு தேர்தலில் போட்டியிடுவதற்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் சென்னை திலக் தெருவில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதாவது விதி 13 பின்பற்றப்பட்டிருக்கிறது, அது மீறப்படவில்லை. அவருக்கு அழைப்பனுப்ப வேண்டும், அவர் அழைப்பனுப்பப்பட்டது. உடல்நலம் காரணமாக அவர் வரவில்லை. இதுவரையில் அவர் எத்தனை கொள்கை நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாரோ, என்ன லட்சியத்திற்காக அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தினாரோ அந்த கொள்கைகளை தொடர்ந்து தான் இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதில் எந்த விதிமீறலும் இல்லை. பொதுக்குழுவை எதிர்த்து மேல்முறையிட போனால் அதை நீங்கள் சந்திக்க பொதுக்குழு நடத்தி முடிச்சிட்டோம். இதற்கு பிறகு அதில் ஆமாம் மேல்முறையீடு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு இந்த பொதுக்குழு செல்லாது என்று கூட அவர்கள் எடுக்கலாம். எது இருந்தாலும் சட்டப்படி எந்த வழக்கையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காரணம், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளை முழுமையாக 100% பின்பற்றி தான் எங்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எனவே எந்த விதிமீறலும் இல்லை. என்னங்க ஆமாம், அது முறையாக அது இதுவரையில் என்ன நடைமுறை இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் தெரிவிப்போம். அது அவர் எப்படி அழைத்திருக்கிறார், அவருடைய பெயர் அங்கே இடம்பெறவில்லை என்ற சூழல் இருக்கிறது. எனவே இது குறித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முடிவெடுப்பார். ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு, ஐயா பேட்டி கொடுத்தாரு. வழக்கறிஞர் மால் மருத்துவர் கூட சொல்ல மாட்டார், என் பேரை தனியார் ராமதாஸ் கொடுக்கிறாரு, அதுக்கு வருத்தமா இருக்கான்னு சொல்லியிருக்காரு. அவங்க கூட கொண்டு சொல்கிறார், எங்களை எல்லாம் உருவாக்கியவர், ஆளாக்கியவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர், தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவரை ஒருபோதும் நாங்கள் அப்படி சொன்னதில்லை. அப்படி சொன்னால் என்னுடைய நாக்கே அழுகிவிடும். ஆனால் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியதை போன்று சாமி சில நேரங்களில் கோபமாக இருக்கும், பூசாரி சரியில்லைன்னு சொன்னார்ல, அது இதிலும் பொருந்தும். ஏனென்றால் நான் என்ன பேசினேன், அவர்கள் அதை மாற்றி திருத்தி ஐயா அவர்களிடம் சொல்லியிருப்பார்கள். எனவே நான் அப்படி எந்த இடத்திலும் எந்த தருணத்திலும் நான் பேசியதில்லை, பேசப் போவதும் இல்லை. அதாவது இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. என்னென்னா, இது கர்நாடகாவில் நடந்திருக்கு, பல மாநிலங்களில் நடந்திருக்கு. எனவே தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் ஒரு 60 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு கட்சி பெறுகிறது என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி வருகின்ற பொழுது இதற்கு முன்பு இது பல மாநிலங்களில் நடந்திருக்கிறது. குறைவான இடங்களை பெற்றவர்கள் கூட அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார்கள், முக்கிய கூட்டணி கட்சியாகவும் மாறியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை பாருங்க. வரக்கூடிய தேர்தலில் யாருடன் கூட்டணி, எப்படி தேர்தலை சந்திப்பது, யார் தலைமையில் இந்த தேர்தலை சந்திப்பது என்பதெல்லாம் குறித்து கட்சி உரிய நேரத்தில் முடிவெடுக்கும். அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. அது உரிய நேரத்தில் பொதுக்குழுவால் அந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்படும். தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறுவதற்காக தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடியே நம்ம பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அவங்க நடத்துறது மகளிர் மாநாடுங்க. இல்ல அவர்கள் கூட்டினாலும் கூட, இப்ப நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன், 17ஆம் தேதி அவர்கள் கூட்டுவதாக இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளை பின்பற்றி நடத்தக்கூடிய கூட்டம் அல்ல. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், இவர்கள்தான் பொதுக்குழுவை கூட்ட அதிகாரமுடையவர்கள். எனவே அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு என்பதே
அது இன்றைக்கு அது ஏற்புடையதல்ல. அது மேலே நம்ம நிறைய பேச வேண்டும். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.